الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون وقال نبينا مصطفى حبيبنا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال صلى الله عليه وآله وسلم يوفقه لأمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் காத்தபுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான சங்கையான சுன்னாக்களை வாழ்வில் பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் கியாமத் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து அல்லாஹுடைய கண்ணியமான இறை இல்லத்தில் சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு நேசர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விலக்கி விட்டார்களோ தடை செய்தார்களோ எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டால், ஒரு மனிதனின் மீது அல்லாஹ் அன்பு வைத்து விட்டால் அந்த மனிதனை அல்லாஹ் பயன்படுத்துவார். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், வகைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அதனுடைய கருத்து, அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் சிம்பிளான ஒரு பதில சொன்னார்கள். ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்தால் அவனை அல்லாஹ் பயன்படுத்துவான் என்றால் அதற்குரிய விளக்கத்தை அல்லாஹுடைய தூதர் மிக இலகுவாக இலேசாக சொன்னார்கள். அதுதான் மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் அவருக்கு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். மௌத்தாகுவதற்கு முன்னால நல்லொரு செயலை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை கொடுப்பார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களோட லைஃப்ல எங்களோட வாழ்க்கையில தேவையான அனைத்தையும் சேர்த்து வச்சுட்டோம். நான் அடிக்கடி எல்லா குத்துபாக்கள்லையும் சொல்றது, எனக்கு தேவையானது, என்னுடைய பிள்ளைக்கு தேவையானது, எனது மரணத்துக்கு பின்னால் பிள்ளைக்கும் மனைவிக்கும் தேவையானது அனைத்தையும் பார்த்து பார்த்து நாங்க சேகரித்து வைக்கிறோம். அதில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஏந்த லைஃப்ல ஏந்த வாழ்க்கையில ஹராம் கலந்துடக்கூடாது, அனைத்துமே ஹலாலாக இருக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய பலர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல மக்களை பார்த்து சொல்றேன், உங்களோட கஃன் புடவையையும் உங்களோட சொந்த பணத்திலே வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட கஃன் புடவையையும் உங்களோட ஹலாலான பணத்திலேயே முன்கூட்டியே வாங்கி வச்சிடுங்க. உங்களுடைய கபர் தோண்டக்கூடிய செலவையும் நீங்க முன்கூட்டியே தயாரிச்சு வச்சுக்கோங்க. ஏனென்று சொன்னா மௌத்துக்கு பின்னால அது ஹலாலாக அமையுமா அல்லது அதற்கு மாற்றமாக அமையுமா என்று எங்களுக்கு சொல்லலாம். அது யாருடைய பணம் பயன்படுத்தப்படும் என்று எங்களுக்கு சொல்லலாம். நான் ஜனாதாவுக்கள் வரும் போது கூட சொல்றேன், உலகத்தில் மக்கள் வாழும் போது மற்ற மக்களுடைய அனைத்து காரியங்களையும் கைய வைத்து பழகி எப்படி மாறிட்டு சொன்னா, அடக்கம் செய்யப்படும் போதும் கபர்ல வைக்கப்படும் போதும் கூட மேலால மண்ணை போட்டுட்டு பக்கத்துல உள்ள கபர்ல வைக்கக்கூடிய மரக்கொப்பு எடுத்து தான் எங்களுக்கு வைக்கிறோம். பக்கத்துல உள்ளவருடைய மரக்கொப்பு, அவருடைய உடம்புல வளர்ந்த அந்த மரக்கொப்ப அந்த கிளைய உடைத்து தான்
எங்களோட வாப்பட கபருக்கு மேலால, எங்களோட உம்மட கபருக்கு மேலால வைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வாரன் என்றா, உலகத்தில நன்மை செய்வது லேசி, செஞ்ச நன்மையை பாதுகாக்கிறது கஷ்டம். நன்மை செய்யறது ஈஸி, நன்மை செய்யறது கஷ்டம் கிடையாது. நன்மையை லேசாக செய்யலாம், ஆனா செஞ்ச நன்மையை பாதுகாக்கிறது கஷ்டம். உலகத்தில் அல்லாஹ் மக்களை 3 விதமாக சோதிப்பான். அல்லாஹ்வுடைய பிடி 3 விதமாக இருக்கும். முதலாவது வகையான பிடி, அல்லாஹ் சில மக்களை பிடிப்பான், விட்டு விட்டு பிடிப்பான். சில மக்கள் அல்லாஹ் தண்டிப்பான், ஆனா சந்தர்ப்பத்தையும் கொடுப்பான். ஃபிரௌனை தண்டித்த மாதிரி. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுத்தான், ஆனா மன்னிப்புக்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அல்லாஹ் திடீரென்று பிடிப்பான், ஆனா அவங்களுக்கு மீண்டு வர முடியாது. ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வை மறந்தா அல்லாஹ் அந்த மனிதனுடைய உலகத்துடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொல்லல. என்ன மறக்கும் போது உலகத்துடைய வாழ்க்கையை நான் திறந்து கொடுப்பேன். எந்த அளவுக்கு திறந்து கொடுப்பேன் என்று சொன்னா, அந்த மனிதன் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டதை கொண்டு சந்தோஷமாக இருப்பாரே. அவர் நினைக்க கூட மாட்டாரு, நான் தொழல்ல, நான் இபாதத் செய்யல, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்றேன், ஆனாலும் அல்லாஹ் என்ன தண்டிக்காம இருக்கிறான் என்று சந்தோஷமாக வாழ்வாரு. திடீரென்று அல்லாஹ் பிடிப்பார். ஆனா இந்த 2 வகையான மக்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது தௌபா செய்ய. இன்னொரு வகையான கூட்டம் இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ் மறுமையில தான் பிடிப்பான். அவன் கஃபூர், காஃபிர், கஃபார், அவன் மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவன். மறுமையில விரும்பியவர்கள் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஆனா நடுவுல சில மக்கள் அல்லாஹ் பிடிப்பான். அந்த பிடியிலிருந்து நானும் தப்பிக்க முடியாது, நீங்களும் தப்பிக்க முடியாது. உலகத்துல யாராலும் அந்த பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நோய் வருவதற்கு முன்னால நாங்க யாரும் டேப்லெட் பாவிக்கிறது இல்ல. நோய் வந்ததற்கு பின்னால தான் அதற்குரிய மெடிசனை நாங்க பாவிப்போம். ஆனா குர்ஆன் சொல்லுது, ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் வருவதற்கு முன்னாலே நீங்க மெடிசனை பாவீங்க. இந்த பிடி இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய பயங்கரமான ஒரு நோய், இது அல்லாஹ்வுடைய பயங்கரமான ஒரு பிடி. இந்த பிடியில நானும் நீங்களும் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னா இதுல யாருமே தப்பிக்க முடியாது. ஒருவருக்கு ஒரு நோய் வந்துட்டா, அதே போல ஒரு நோய் இன்னொருக்கு வந்தா இவர் அட்வைஸ் பண்ணுவார், எனக்கும் இந்த நோய் வந்துச்சு, நான் இன்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சுகமாகிட்டேன்னு சொல்வாரு. ஆனா இந்த நோய் வந்தா அந்த நோயை இன்னொருக்கு அட்வைஸ் பண்ணலாம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நோய் வந்துட்டா அதை இன்னொருவருக்கு விளங்கப்படுத்த முடியாது. அந்த நோய் வந்துட்டா அவர் தங்கக்கூடிய இடம், அது கடைசி இடம் இந்த மக்பராவாகத்தான் இருக்கும். அதுதான் சக்கராத்துடைய பிடி. இந்த சக்கராத்துடைய பிடியிலிருந்து நானும் தப்பிக்கலாம், நீங்களும் தப்பிக்கலாம். ஆனா இந்த சக்கராத்துடைய பிடியில இருந்து நானும் நீங்களும் தப்பிக்கணும் என்றா குர்ஆன் சொல்லுது, மௌத்தாக கூடியவர்கள், சக்கராத்து அடையக்கூடியவர்கள் 3 வகையான இபாதத்துகளை அல்லாஹ்விடத்துல கேட்க கூடாது. சக்கராத்துல 3 வகையான அமல்களை அல்லாஹ்விடத்துல கேட்க கூடாது. சக்கராத்துல 3 வகையான இபாதத்துகளை யாரு கேட்பாங்களோ அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பிக்க மாட்டார். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அந்த 3 இபாதத்துகளையும் சக்கராத்தில் கேட்காதவர்களாக மரணிக்க செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அப்படி கேட்ட பலர்கள் இந்த மண்ணிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி கேட்ட பலர்கள் மண்ணிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஜனாசா முன்னால போகுது. பக்கத்தில் உட்கார்ந்தவங்க சொன்னாங்க, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் மீண்டும் ஆயுளை கொடுத்தால், மீண்டும் ஹயாத்தை கொடுத்தால், அந்த மனிதன் தன்னுடைய சக்கராத்ல கண்ட சில காட்சிகளின் காரணமாக மீண்டும் மௌத்தாகும் வரை அவன் எந்த தவறையும் செய்ய மாட்டான். உடனே இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் அது கிடையாது. மீண்டும் அவனுக்கு அல்லாஹ் அஜரை கொடுப்பது கிடையாது. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மரணம் வரைக்கும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு. உங்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது அஜல் முடிகின்ற வரைக்கும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மன்னிக்கணும். எங்களோட வாழ்க்கையில நாங்க அதிகமாக அமல்களை செய்யறோம். ஆனா அந்த அமலை பாதுகாப்பதற்குரிய முயற்சிகளை நாங்க செய்யறோம் இல்லை. அந்த அமலை பாதுகாப்பதற்குரிய முயற்சிகளை நாங்க செய்யறோம் இல்லை.
நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இன்னொருவர் அனுபவிக்கும் போது கோபம் வருவது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை என்னுடைய மகன் வீணாக செலவழிக்கும் போது கோபம் வருவது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் ஏமாத்தி எடுக்கும் போது கோபம் வருவது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணவரை என்ன ஏமாற்றிட்டு போறாரு, கோபம் வருவது. ஆனா நான் கஷ்டப்பட்டு செய்த அமல, ஹஜ்ஜ, உம்ராவ, தொழுகைய நாளை மறுமையில இன்னொரு அனுபவிக்க போறாரு, ஆனா எனக்கு கோபம் வருவதில்லை, எனக்கு கவலை வருவதில்லை, எனக்கு ஆத்திரம் வருவதில்லை. நாங்க அமல செய்யணும் இன்னொருவருக்காக வேண்டி அல்ல. ஏண்ட அமல் நாளை மறுமையில என்ன பாதுகாப்போம், ஏண்ட தொழுகை இன்னொருவரை பாதுகாப்பதற்குரிய காரணமாக இருக்கக்கூடாது. அது ஏண்ட தொழுகை என்ன பாதுகாப்போம். இந்த உலகத்துல நிறைய மக்கள் இபாதத் செய்யறது தனக்காக வேண்டி அல்ல, இன்னொருவருக்காக வேண்டி. அந்த இபாதத் எப்ப இன்னொருவருக்காக மாறும் என்று சொன்னா, சக்கராத்துல அல்லாஹ்விடத்துல 3 அமல கேட்டார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உலகத்துல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அதிகமாக வருவாங்க. சில ஏழை சஹாபாக்கள் ஓடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபாக்கள் இபாதத்துல முந்திக்கொண்டே போறாங்க, ஹஜ்ஜி செய்றாங்க, உம்ரா செய்றாங்க, தர்மம் கொடுக்கறாங்க, ஏழை மக்களுக்கு உதவி செய்றாங்க. எங்களிடத்துல பணம் கிடையாது யா ரசூலல்லாஹ், எங்களிடத்துல வசதி கிடையாது யா ரசூலல்லாஹ், ஆனா பணக்கார சஹாபாக்கள் எங்களை விட முந்தி போறாங்க யா ரசூலல்லாஹ், நாங்க எப்படி அவங்களை இபாதத்துல முந்துறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, இத கூட செய்ய எங்களுக்கு நேரம் கிடையாது. இந்த இபாதத்தை நீங்க செய்யுங்க, பணக்கார சஹாபாக்களை நீங்க முந்தி விடுவீங்க. ஏழை சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், ஃபுகராக்கள் உட்கார்ந்து இந்த திக்ர செய்றாங்க. வரக்கூடிய எல்லா அன்பு மக்களையும் பார்த்து சொல்றேன், வாழ்க்கையில தொழுகைக்கு பின்னால இந்த திக்ர செய்யாம எழும்பி போகவா. இந்த நாள்ல முடிவு செய்யுங்க, என்ன வேலை இருந்தாலும் இந்த திக்ர செஞ்சுட்டு வெளியில போங்க, அல்லாஹ் உங்களோட தேவையை பூர்த்தி ஆக்குவார். இதை விட்டுட்டு எதையுமே சாதிக்கலாம். இந்த குறிப்பிட்ட 2-3 நிமிடத்துக்குள்ள நீங்க வெளியில போய் அரை மணித்தியாலும் கதைத்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா இந்த 2-3 நிமிடத்துல கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் அது கண்ணுக்கு விளங்காது. நிச்சயமாக அல்லாஹ் அதனுடைய ஃபவாயில், அதனுடைய பிரயோஜனத்தை, அஜ்ர உலகத்திலே மறுமையிலும் உங்களுக்கு காட்டுவார். வேற சஹாபாக்கள் மிகவும் பக்குவமாக செய்யறாங்க. இது பணக்கார சஹாபாக்களுக்கு கேள்விப்படுவது. பணக்கார சஹாபாக்கள் நாங்க ஏன் செய்யணும், நாங்க விடல, நாங்க ஏன் இந்த திக்ர விடணும்? நாங்க பாக்குறது அவருக்கு சொல்லிக் கொடுத்த அமல நானே செய்யணும் இல்ல. பணக்கார சஹாபாக்கள் அந்த அமல செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏழை சஹாபாக்கள் மீண்டும் வராங்க, யா ரசூலல்லாஹ், எல்லா பணக்கார சஹாபாக்களும் இந்த அமல செய்யறாங்க, மீண்டும் அமல்ல முந்திக் கொள்றாங்க, நாங்க என்ன செய்ய? சொன்னாங்க, நான் என்ன செய்ய? ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய ஃபضல், இது அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் விருப்பமானவர்களுக்கு கொடுக்கிறார். சஹாபாக்களுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, எப்பயும் இபாதத்துல முன்னுக்கு இருக்கணும். இபாதத்துல வசாரிஉ இலா மக்ஃபிரா ஃபஸ்தபிகுல் கைராத், இந்த குர்ஆனுடைய வசனத்தை உலகத்துல அமல் செஞ்சாங்க. முன்பின் சுன்னத்துகள், லுஹா, அதே போன்று இஷ்ராக்குடைய தொழுகை, காலமால அஸ்கார்கள், எல்லா வகையான இபாதத்துகளையும் தேடி தேடி பேணுதலாக செஞ்சாங்க. செஞ்ச அமல பக்குவமாக பாதுகாத்தாங்க. எந்த ஒரு சஹாபியும் தான் செஞ்ச அமல வீணாக்கல்ல. நாங்க அமல் செய்யறோம், அமல செஞ்சுட்டு மற்றவர்களை பத்தி குறைகளை பேசுறோம். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் தெரியுமா உண்மையான நஷ்டவாளி, பங்களோட்காரன் யாரு தெரியுமா? தான் செஞ்ச அமல மற்றவர்களுக்கு கொடுப்பார், அவர் தான் உண்மையான பங்களோட்காரன், நஷ்டவாளி. ஒருவர் வருவார், யா அல்லாஹ் ஷதமஹாதா வரபஹாதா வகதஃபஹாதா, யா அல்லாஹ் இவர் என்ன பத்தி அவதூறு பேசினாரு, அடித்தாரு, ஏசினாரு, இவருடைய நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும். வாழ்க்கையில ஒரு நாள் கூட விபச்சாரத்தை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, கொடுப்பதற்கு நன்மை இருக்காது. இன்னொருவர் செய்த விபச்சாரத்தை இவர் சுமக்க வேண்டிய வரும், இன்னொருவர் செஞ்ச தவற இவர் சுமக்க வேண்டிய வரும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துல மனிதன் தன்னுடைய ரூஹ் போகும் போது அல்லாஹ்விடத்துல கேட்பானாம், ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுல் மௌத் قال رب ارجعون, யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் தா, எனக்கு நேரம் தா. எனக்கு தெரியுமா, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்துகல்லா, சாலிஹான இபாதத்துகள், சாலிஹான அமல்கள் செய்வதற்கு அவகாசம் தா. சக்கராத்துல அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். யாராவது ஒருவர்
சக்கராத்துல சாலிஹான இபாத செய்ய அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்டா அவரு அல்லாஹ்வுடைய பிடியில் சிக்கியவர் என்பதற்கு அடையாளம். அல்லாஹ்வுடைய பிடியில் சிக்கியவர் என்பதற்கு அடையாளம். கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில நீங்க மௌத்தாகும் போது பாவத்தை விட்டுட்டு மௌத்தாகிறவான். நன்மையை விட்டுட்டு மௌத்தாகுங்க முடியலையா, நன்மையை விட்டுட்டு மௌத்தாகாவிட்டாலும் பாவத்தை விட்டுட்டு மௌத்தாகிறவான். அது நீங்க சோசியல் மீடியாவில் இருக்கலாம், எந்த வகையிலையும் ஒரு பாவத்தை விட்டுட்டு மௌத்தாகிறவான். அந்த பாவம் உங்களை கபரில் நிம்மதியாக வாழ விடாது. அதே போல மக்களுடைய சாபத்தையும் அடையவான். ஒரு நாள் ஒரு சகோதரர் வாராரு. நான் நினைச்சேன் மக்கள் இப்படியெல்லாம் பதுவா செய்வாங்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் பதுவா செய்யறாரு. நான் நிறைய பதுவாக்களை ஹதீஸ்லயும் கண்டிருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு பதுவாவை கேள்விப்பட்டது கிடையாது. ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு கீழால ஒரு ஸ்டாஃப் இருக்கிறாரு. அவர் தவறு செஞ்சிட்டாரு, அவர் தண்டிக்கப்படுறாரு. அவர் சொன்னாரு, ஹஸ்ரத் ஒரு ஃபத்வா கேட்கணும், நான் இந்த மனிதன் மௌத்தாகினா நிறைய மக்கள் இவருடைய ஜனாதாக்கு வருவாங்க. அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். நான் ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறேன். அவர் மௌத்தாகினா மக்களுக்கு மத்தியில பிரபல்யமான ஒரு மனிதன், நிறைய பேர் ஜனாதாக்கு வருவாங்க. நானும் ஜனாதாவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தா வருவேன். கபருக்கு முன்னால் எல்லாரும் துவா கேட்பாங்க, ஆனா இவர் செய்யக்கூடிய அநியாயங்கள் யாருக்கும் தெரியா. என்னுடைய துவா எப்படி இருக்கும் தெரியுமா? யா அல்லாஹ் இவருடைய கபரு நெருக்கு, யா அல்லாஹ், யா அல்லாஹ். பக்கத்துல இருந்த இன்னொரு ஸ்டாஃப் சொல்றாரு, நான் அப்படி கேட்கல, மறுமேல் அல்லாஹ்விடத்துல கேட்பேன், இவர் எங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயத்துக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனையை மறுமேல எங்களுக்கு நேரடியா காட்டியா அல்லாஹ். நான் சொல்றேன் கண்ணியமானவர்களே, எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யாத யாரும் இந்த இடத்துல இருக்க முடியாது. நான் மாசூமீன் அல்ல, நான் ஒரு அவுலியா அல்ல, பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவன் அல்ல. தவறு நடக்கும், ஆனா சில தவறுகளை மன்னிக்க பழகணும், சில தவறுகளை தண்டிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஸ்டரியை நீங்க எடுத்தீங்கன்னா அதிகமாக மன்னித்து பழகிருக்கிறாங்க, அதிகமாக மன்னிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மன்னிப்பு என்ற சிஃபாத் எங்களுக்கு இல்லாம போனா சில நேரங்கள்ல மற்றவர்களுடைய சாபத்துக்கு நாங்க ஆளாக வேண்டியவர். அதனால கண்ணியமான சகோதரர்களை, முதலாவது நாங்க செஞ்ச அமல பாதுகாக்க பார்ப்போம். எங்களோட சாலிஹான இபாதத்துகளை முடியுமான அளவுக்கு அதிகமாக செய்வோம், செஞ்ச அமல பாதுகாப்போம். இரண்டாவது கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத் சதகா. சதகா என்ற இபாதத். அல்லாவுக்கு ஒருவர் 10 லட்சம் கொடுக்கிறார், 1 மில்லியன் கொடுக்கிறாரு, ஒருவர் 1 ரூபா கொடுக்கிறாரு. அல்லாஹ் பார்க்கிறது அந்த தொகையை அல்ல, கொடுக்கும் போது அந்த மனிதனுடைய இஹ்லாஸ் அல்லாஹ் பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய மக்கள் கோடிக்கணக்கான பணங்களை சேர்த்து 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 வைக்கிறாங்க, வானம் என்று சொல்லல. ஆனா ஆச்சரியம் என்னண்டா, நிறைய மக்கள் சேர்த்த பணத்தை இன்னொருவர் ஏமாத்திட்டு போறாரு. ஏழை மக்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, இவரும் அனுபவிக்கல, இவருடைய மௌத்துக்கு பின்னாலே அனுபவிப்பதற்கு யாரும் இல்ல. இவரும் சேர்த்த பணத்தை இன்றைக்கு ஒரு காலம் இருந்துச்சு 1 மில்லியன் இல்ல 1 லட்சம் என்று சொன்னா அது கடனாக விளங்கிச்சு. இன்றைக்கு யாரிடத்திலே போய் சொல்லுது 10 லட்சம் கடன், 10 லட்சமா சிம்பிளா நினைக்கிறாங்க, அது கடனா. இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் 200 கோடி 300 கோடி இன்றைக்கு பெரிய அளவுல கடன் வச்சாதான் அவரோட சமூகத்துல மதிக்கக்கூடியவர். பெரிய அளவுல கடன் வைக்கணும், பெரிய அளவுல ஏமாத்தினாத்தான். அதுவும் சாதாரணமாக ஏமாற்றக்கூடாது, நாட்டை விட்டு போகணும். அவர் கடன் எடுத்துட்டு துபாயில செட்டில் ஆகி இருக்கிறாரு, கடன் எடுத்துட்டு அவர் லண்டன்ல செட்டில் ஆகிருக்காரு. அப்படி சொன்னா தான் இன்னைக்கு சமூகத்துல கொஞ்சம் அவருக்கு ஒரு பெருமை. இன்னைக்கு மக்கள் கோடிக்கணக்கான முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் பறிப்போய் கொண்டே இருக்கு. கண்ணியமானவர்களே, வாழும் போது சம்பாதிங்க. மார்க்கம் சொல்லுது, அஷரத்துல் முபஷ்ஷரா எடுத்த 10 சஹாபாக்கள் எடுத்த எல்லாருமே வியாபாரிகள், கோடிக்கணக்கு சம்பாதிச்சாங்க. ஆனா சம்பாதிச்சதை கொண்டு ஏழை மக்களை வாழ வச்சாங்க, கஷ்டமான மக்களை வாழ வச்சாங்க, ஊர சூழ உள்ள மக்களை சந்தோஷமாக வாழ வச்சாங்க. கண்ணியமான சகோதரிகளே, இந்த இடத்துல மிக அன்பாக சொல்லுறேன், சில நேரங்களில் நீங்க சேர்த்து வச்ச பணம் உங்களை விட்டு போகும், இல்ல நீங்க பணத்தை விட்டு போக வேண்டிய வரும், இல்ல நீங்க சேகரித்து வச்ச அந்த பணம் உங்களோட கண் முன்னாலேயே உங்களோட குழந்தைகள் மார்க்கம் இல்லை என்று சொன்னா அது ஹராமாக செலவழிக்கப்பட்டது நீங்க கண் முன்னால பாப்பீங்க. இன்னைக்கு நிறைய மக்கள், டர்க்கில நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாட்டிலையும் பார்க்கிறோம். இரவு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறாரு,
காலையில எந்த பணமும் இல்லாம இருக்கிறார். அதனால அல்லாஹ் தரும் போது சுக்ர் செய்யுங்க, முடியுமான அளவுக்கு சதக்கா கொடுங்க, மறைச்சு கொடுங்க. இன்னைக்கு நாங்க சதக்கா அல்லாஹ்க்கு கொடுக்கல, சதக்காவை கொடுக்கிறோம் FB-ல, சதக்காவை கொடுக்கிறோம் டிக்டாக்ல, சதக்காவை கொடுக்கிறோம் யூடியூப்ல. இன்னைக்கு நாங்க யாருக்கு சதக்கா கொடுக்கிறோம் அவருடைய ப்ரொஃபைல், அவருடைய வீடு, அந்த பெண்ணுடைய போட்டோ எல்லாமே வருது. இந்த சதக்கா அல்லாஹ்க்கு தேவையே இல்ல. பிளீஸ் பண்ணி சொல்லுறேன், மற்றவர்களுடைய மானத்துல கைய வைக்கவா. சதக்கா விருப்பம் என்றா கொடுங்க, கொடுத்துட்டு மற்றவர்களுடைய கேட்டா சொல்லுவாங்க டாக்குமெண்ட்ரி தேவைப்படுவதா, தேவைண்டா எடுங்க, மறைச்சு வைங்க, தேவையானவர்களுக்கு காட்டுங்க. நீங்க கொடுத்தது முழு உலகமும் பார்ப்பதற்காக வேண்டி அல்ல, அதுல எந்த தேவையும் அல்லாஹ்க்கு இல்ல. இன்னைக்கு நிறைய மக்கள் தர்மம் சதக்கா செய்றாங்க, துஆ கேட்கிறாங்க, ஆனா கபூல் இல்ல. தர்மம் கொடுத்த அல்லாஹ்வுடைய கோபம் தனியும் என்று இருக்குது, ஆனா அல்லாஹ்வுடைய கோபம் வந்து கொண்டிருக்குது. தர்மம் கொடுத்தா கெட்ட மவுத் இல்லாம போகும் என்று இருக்குது, இல்ல தர்மம் கொடுத்தா கெட்ட மவுத்து கூடுது. ஏன்? தர்மம் தர்மமாக இல்ல, சதக்கா சதக்காவாக இல்ல. ஒரு மனிதன் இரவுல யாருக்கும் தெரியாம சதக்கா கொடுக்கிறாரு, ஒரு விபச்சாரி திருந்துறார். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க, யாருக்கும் தெரியாம தர்மம் கொடுக்கிறாரு, கொடுக்கப்பட்டது ஒரு விபச்சாரிக்கு, ஆனா அந்த விபச்சாரி திருந்துறார். இரண்டாவது நாள் தர்மம் கொடுக்கிறார் ஒரு கள்ளனுக்கு, யாருக்கும் தெரியா, அந்த கள்ளன் திருந்துறார். மூணாவது நாள் தர்மம் செய்றார் ஒரு பணக்காரனுக்கு, கொடுத்த தர்மம் இஹ்லாஸ் உள்ள தர்மம், அல்லாஹ்க்கு விருப்பமான தர்மம். அந்த பணக்காரன் கஞ்சனாக இருந்து அவன் ஒரு சதக்கா கொடுக்கக்கூடிய மனிதனாக மாறும். நான் என்ன சொல்றேன்டா, நீங்க கொடுக்கக்கூடிய தர்மத்தை முடியுமான அளவுக்கு மறைச்சு கொடுங்க, மறைத்து கொடுங்க. பேருக்காக புகழுக்காக இல்ல, பட்டம் பதவி ஆட்சி அதிகாரம் ஒருவருடைய உதவியை பெறுவதற்காக இல்ல, நான் பாதுகாத்த சொத்தை இந்த கவர்மெண்ட்ல இருந்து பாதுகாக்கணும் என்பதற்காக இந்த நோக்கங்களை விட்டுடுங்க. கொடுங்க தர்மத்தை அல்லாஹ்க்காக, உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் இல்லாமல். நான் ஏன் இந்த தர்மத்தை பத்தி இரண்டாவது சொன்னேன்டா, மனிதன் அல்லாஹ்விடத்துல சக்கராத்துல கேட்கக்கூடிய இரண்டாவது ஒரு இபாதத் தான் ஃபயகூல் ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப். சொந்த குழிக்குள்ள ரூஹ் வரும் போது அல்லாஹ்விடத்துல தொழுவதற்கு அனுமதி கேட்க மாட்டான், zikr செய்வதற்கு அனுமதி கேட்க மாட்டான். ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், சதகா செய்ய நேரம் தா, சதகா கொடுப்பதற்கு டைம் தா யா அல்லாஹ், இந்த பணத்தை சதகா செய்றேன். யாராவது ஒருவர் சந்தர்ப்பம் இருக்கும் போது சதகா கொடுக்காமல், சந்தர்ப்பம் கிடைக்காத அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல சதகா கொடுப்ப அவகாசம் கேட்டால், நான் சொன்னனே அல்லாஹ்வுடைய அந்த பிடியில சிக்கிக் கொண்டவரே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க கூடியவன், அவன் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். யப்ன ஆதம் லவ் பலகத் ஸுனூபுக அனான ஸமா. ஆதமுடைய மகனே, நீ வானம் அளவுக்கு பாவம் செஞ்சு என்னிடத்துல நீ தௌபா செஞ்சா உன்னை நான் மன்னிப்பேன் என்று சொன்னான். யார்? எங்கட ரப்பு அல்லாஹ். அவன் இரக்கமுள்ளவன், அவன் கஃபூர், மன்னிக்க கூடியவன். உலகத்துல யாரும் இன்னொருவரை பார்த்து சொல்லேலா உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், உனக்கு தௌபாவே கிடையாது. மிக பெரும் தவறுகள் பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். நாங்க தயார் இல்ல அல்லாஹ்விடத்துல கையேந்த, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க தயார் இல்ல, தொழுகைக்கு பின்னால தயார் இல்ல, சுஜூதுல கேட்க தயார் இல்ல. எங்கட துஆக்கள் எப்படி என்றா, கேட்டத்தோடு அல்லாஹ் தரணும் என்று எதிர்பார்க்கிறோம். கேட்டத்தோட கிடைப்பதற்கு நானும் நீங்களும், அதாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய இறைநேசர்களுடைய அளவுக்கு வரல, அல்லாஹ் விரும்பக்கூடிய சாலிஹீன்களுடைய அளவுக்கு வரல. கண்ணியமான சொல்லி பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒரு நியதி இருக்குது, ஒரு மனிதன் துஆ கேட்டா கேட்டவுடன் கொடுப்பான். இது சிலர்களுடைய இபாதத்துக்கு ஏற்ப. இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பான், சிலர்களுக்கு கேட்டதை விட சிறந்தது அல்லாஹ் கொடுப்பான். மூன்றாவது, அல்லாஹ் கேட்டதை கொஞ்சம் தாமதிச்சு கொடுப்பான், கேட்ட காரியத்தை அல்லாஹ் கொஞ்சம் தாமதிச்சு கொடுப்பான். நாலாவது, அல்லாஹ் இவருக்கு உலகத்துல தேவையில்ல, நாளை மறுமேல் அதை நன்மையாக கொடுப்போம் என்று அதை சேமிச்சு வைப்பான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத், இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். நாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதோட குடும்பத்தோட உட்கார்ந்து துஆ கேட்டு பழகணும். மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து ஃபஜ்ருக்கு பின்னால வீட்டுக்கு போய் ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்க அல்லாஹ்விடத்துல கையேந்தி பழகணும். நாங்க செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும். மஸ்ஜிதுக்கு வரணும்,
சஃப்ல உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல கண்ணீர் வடிக்கணும். எல்லா இடங்கள்லயும் பேச்சு, எல்லா இடங்கள்லயும் நாங்க வீணான பேச்சுக்களை பேசி பழகிட்டோம். மையவாடிக்கு வந்தாலும் அந்த இடத்திலே ஒருவருக்கு சிரிப்பு வருவது என்று சொன்னா அவர் சாதாரணமான மனிதனாக இருக்க முடியாது. ஒருவர் மையவாடிக்கு வந்து அங்க வந்து வியாபாரத்தை பேசுறாரு, அவர் அங்க வந்தும் சிரிக்கிறாரு, அங்க வந்து வேற காரியங்களை பேசுறார் என்று சொன்னா அவர் சாதாரணமான மனிதனாக இருக்க முடியாது. உள்ளம் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கல் நெஞ்சம் உள்ளம் உள்ளவராகத்தான் இருக்கும். ஏனென்றால் மையவாடிக்கு வந்து ஒருவருக்கு பேச்சு வருவதென்றால், உலக பேச்சுகள் வருவதென்றால், சிரிப்பு வருவதென்று சொன்னால் அது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு தூரமான ஒரு மனிதன். கண்ணியமானவர்களே, அதாவது ஒவ்வொரு அதானுக்கு பின்னாலேயும் இகாமத்துக்குள்ள நேரம் துஆ கபூலாகும், மகரிபுக்கு முன்னால உள்ள நேரம் துஆ கபூலாகும். நாங்க செஞ்ச பாவம் அல்லாஹ்க்கு தெரியும். சிலர்கள் இருக்கிறாங்க செஞ்ச பாவத்தை பெருமையாக பேசுவாங்க. நான் அப்படி செஞ்சிருக்கிறேன். ஒரு நாளும் அல்லாஹ் மறைச்ச பாவத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் மறைச்சது போல இருக்கட்டும், நீங்க தௌபா செய்யுங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, ஒருவரை பிடிக்கல என்று சொன்னா என்ன சொல்லுவாருண்டா, இவங்க எல்லாம் இன்றைக்கு பெரிய தாடியோட ஜுப்பவோட பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க, அவரை பாருங்க இப்படி இருக்கிறாரு. ஆனா எங்களோட தங்கம் கடத்தினவர், எங்களோட அந்த பிசினஸ் செஞ்சவர்களுடைய பாவத்தை சொல்லி அவர்களை மட்டம் தட்ட பார்ப்பார்கள். தெளிவாக விளங்கிக்கோங்க, யாராவது ஒருவர் இன்னொருவர் செஞ்ச பாவத்தை அதை நீங்க அவரை மட்டம் தட்டுவதற்காக இல்ல அவரை கேவலப்படுத்துவதற்காக அந்த பாவத்தை சொல்லி காட்டினீங்க என்று சொன்னால் அல்லாஹ் நீங்க சொன்ன பாவத்தை உங்களுக்கு செய்ய வைக்காம உங்களை மௌத்தாக்க மாட்டான். உங்களுக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை செய்ய வைக்காம அல்லாஹ் உங்களை மௌத்தாக்க மாட்டான். அதனால் அதிகமாக தௌபா செஞ்சு பழகுவோம். நான் ஏன் கடைசியாக தௌபாவை பத்தி சொன்னேன் என்றா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மனிதன் சக்கராத்துல அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய இன்னும் ஒரு அமல் தான் தௌபா. கர்கராவுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பான். குர்ஆன்ல சூரா நிசா 18வது வசனம் சொல்லுது, வலைஸத்தி தௌபா லில்லதீன يعملون السيئات حتى اذا حضر احدهم الموت. சக்கராத்துடைய நேரத்துல தௌபாவை கேட்பான் மனிதன். எந்த ரப்பு ஆதமுடைய மகனே நான் உன்னை மன்னிப்பேன் என்று சொன்னானோ அதே ரப்பு சக்கராத்துல சொல்லுவான், நான் மன்னிக்க மாட்டேன். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடியுமான அளவுக்கு வாழ்க்கையில அதிகமான சாலிஹான அமல்களை செய்வோம், செஞ்ச அமலை பாதுகாப்போம், அதிகமாக தர்மம் கொடுப்போம். பிறர்கள் பார்ப்பதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்காக அதிகமாக அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வோம். இந்த 3 அமல்களையும் செய்து சக்கராத்தில் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்கியருள் புரிவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாழ் எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிரியா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய முடிவாக ஆக்கிரியா அல்லாஹ். கேவலமான மௌத்துகளை விட்டும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நிர்வாணிகளாக மரணிப்பதை விட்டும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். பாவிகளாக மரணிப்பதை விட்டும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். கடனாளிகளாக மௌத்தாகுவதை விட்டும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். மற்றவர்களுடைய சாபத்தை பதுவாவ லானத்தை அடைஞ்ச நிலையில் எங்களுடைய ரூஹ்களை நீ எடுக்கிறாதையா அல்லாஹ். எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு மௌத்தாக்கூடிய நன்மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த குதுபால பேசப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு நானும் இதை செவிமடுத்த ஒவ்வொருவரும் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்துல ஆமீன் என்று சொல்வதை போல நாளைக்கு யா அல்லாஹ் உன்னுடைய எந்த பிடியிலும் சிக்காமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு ஸல்லல்லாஹு